லாபம் தரக்கூடிய இடம் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் நம்மளுக்கு இது முன்னே இல்லாமல் இருந்தால் இப்பொழுது நல்ல தொடர்புகள் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போம். வெளியாட்கள் தொடர்பு கூட சொல்கிறோம், ஆட்கள் தொடர்பாகட்டும் மக்கள் தொடர்பாகட்டும் சரியான கம்யூனிகேஷன் எனக்கு கிடைக்கல சாமி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம் சரியான முறை வழுக்கல, எனக்கு வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், வேலை செஞ்சுட்டு இருக்கையா எனக்கு வருமான நிலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமி. சுக்கிர பெயர்ச்சி 31/12/2024 முதல் 28/1/2025 வரைக்கும், இது வரைக்கும் மகரத்தில் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாவலனை அளிக்க போறார். அதாவது மகா சுக்கிர பெயர்ச்சி என்று கூட சொல்லலாம். சனி பகவானோட சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா, இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான ஈர்க்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இருவாரி வழங்க போறார். இந்த நேரத்தில் சுக்கிர பெயர்ச்சியில இது ஒரு அதிக போரும் எப்படி சொல்றதுன்னா, அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார். உச்சத்துக்கு ஒரு படி குறைவாக இருந்த கூடிய காரணத்தாலையும் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வதால பெரிய மகாவா, அதாவது எப்படி சொல்றதுன்னா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம்தான். நல்லதே நடக்கும். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, சங்கடங்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த பயிற்சி சுக்கிர பயிற்சி என்று சொல்றோம் இல்லை, இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு அதாவது சமாளிக்கிற அளவுக்கு கொடுத்திருந்தவர் சுக்கிர பகவான் இனிமேல் தொந்தரவிலிருந்து நாம் விடுதலை பெறப்போகிறோம். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் நம்மளுக்கு அவர் தான். பாதகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லல. தனுசையை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் என்று சொல்ற மாதிரி நல்ல இடத்துல அமர்வதால 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சனியோட தொடர்பு கொள்ளக்கூடிய இடம், அதாவது மகரத்திலிருந்து இடம் பெயர்ந்து கும்பத்தில் அமர போறார் சுவாமி. அங்கே சனியோட கிரகங்களோட தொடர்பு, சனி கிரகம் என்று சொல்லக்கூடிய அவர் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு சுக்கிர பகவானும் சேரும் பொழுது தகவல் தொடர்பு. இது வரைக்கும் நாம் சரியான ஒரு வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம், எதுவுமே நவரில் சாமி கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது, எந்த வேலையும் நவராக தெரியல, எந்த வேலையும் சரியும் இழுப்படியாக ஒரு நிலைமை மட்டுமே நம்மளுக்கு காத்துட்டு இருக்குன்னா இப்பொழுது அவையெல்லாம் மாறப்போகுது சுவாமி. லாபம் தரக்கூடிய இடம் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் நம்மளுக்கு இது முன்னே இல்லாமல் இருந்தால் இப்பொழுது நல்ல தொடர்புகள் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போம். வெளியாட்கள் தொடர்பு கூட சொல்கிறோம், ஆட்கள் தொடர்பாகட்டும் மக்கள் தொடர்பாகட்டும் சரியான கம்யூனிகேஷன் எனக்கு கிடைக்கல சாமி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை நேரடியாக இந்த கிரகங்கள் பார்க்கறதால, சனி பகவான் பார்க்கறதாலையும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்கறதால நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதுவரைக்கும் தந்தையார் வழி இருந்து வந்த பிரச்சனைகள், தந்தையார் வழி சொத்துக்கள் இதுவரைக்கும் கிடைக்கலன்னா இப்போ அதுக்கான ஆர்வங்கள் தேடத்துற மாதிரி, இப்போ அந்த சொத்துக்கள் நம்மளுக்கு சரியான முறையில் கிடைக்கல, அதுக்கு ஆர்வம் கிடைக்கல, யாரும் சரியாக வரமாட்டேன்றாங்கன்னா இப்பொழுது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. அதுங்க சேரக்கூடிய காலமாக இந்த நேரம் இருக்குது ஐயா. 29 நாட்கள் நம்மளுக்கு 31/12/2024 முதல் 28/1/2025 வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி சாதகம் இல்லாமல், அதாவது பாதகம் இல்லாமல் சாதகமாக செயல்படும். அதாவது ஒரு நிசப்தம் என்று சொல்ற மாதிரி ஒரு சமநிலைமை வைத்துக் கொள்ளும் ஐயா. அதிகப்படியாக நான் சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா நம்மளுக்கு சனியோட தொடர்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு 9ஆம் இடத்தை நேரடியாக பார்க்கும்போது தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் தந்தை வழி சொந்தங்களோ தந்தையார் சொந்தங்களோ நம்மளுக்கு அக்கறை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சாமி. தந்தையார் ஆகட்டும் பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம் சரியான முறை வழுக்கல, எனக்கு வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், வேலை செஞ்சுட்டு இருக்கையா எனக்கு வருமான நிலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமி. ஏன்னா சுக்கிர பெயர்ச்சி என்பது இந்த எந்த கிரகத்தோட தொடர்பு, எந்த வீட்டோட தொடர்பு கொடுக்குறாரோ அந்த இடத்தினுடைய அமைப்பு சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போதையா. பரவாயில்லை, லாபம் ஓரளவுக்கு 80% நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நிசப்தம் என்பது இருக்காது. தொழிலாகட்டும் வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நிலவரமாகட்டும், நம்ம உடல்நிலையாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்னஸாக இருக்கும் சாமி. பயப்பட தேவையில்லை. நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நேரத்தில் ஓரளவுக்கு மனம் நிம்மதிப்படும். வெளியூர் பயணங்களும் சற்று, அதாவது ரொம்ப தொலைதூரம் போகாமல் வெளியூர் பயணங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி வரும். இல்லை வெளியாட்கள் வந்தாங்கன்னா சொந்தக்காரர் சொல்கிறோம் இல்லை, உறவினர்கள் வருகின்ற வருகைக்கு நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி அவங்க உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது மாறுபடும்.
அவங்க இதுக்கு முன்னே நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னா அந்த கருத்து வேறுபாடெல்லாம் மாறுபட்டு அவங்களே நம்மக்கிட்ட வந்து பேசக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது. தனுசை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயங்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சி கொடுக்காது. ஓரளவுக்கு சமநிலைமையை வெடித்து தொல்லும். அதாவது சமநிலையாக தான் இருக்கும். அதிகப்படியான நான் எக்ஸ்ட்ராவே நான் பார்க்குறேன்னு நினைக்கிறதெல்லாம் இந்த முறை கிடைக்காது சுவாமி. வெளியூர் தொடர்போ நம்மளுக்கு வெளிநாடு தொடர்புகள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஒரு ஆஃபீஸில் வேலை எடுத்து செஞ்சிட்ருக்கேன், இன்னொரு அடிஷ்னல் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐயா நான் இங்கேருந்து நான் வெளியே டிரான்ஸ்ஃபர் வாங்க போகிறேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமானா இப்பொழுது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போதையா. வெளியூரோ நம்மளுக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு அருகாமையிலையோ நம்ம ஊருக்கு அருகாமையிலோ கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் தனுசுக்கு கிடைக்குது. வேலை வாய்ப்புகள் நீங்கள் ரொம்ப தூரம் பார்த்தவில்லை அருகாமையிலே இருப்பதால் அதுக்கு முன்னே ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை செஞ்சுருந்தா இப்போ அருகாமையிலே இருந்து நாமும் வீடும் சார்ந்த விஷயங்களுக்கும் நம்ம மக்கள் சார்ந்த விஷயத்தையும் கவனிக்கிற மாதிரியும் தொடர்புகள் அதிகமாக கிடைக்கிற மாதிரி. இதுக்கு முன்னே தொடர்புகள் குறைவாக இருந்தால் இப்போ தொடர்புகள் அதிகமாக இருக்கும். பரவாயில்லை. வியாபாரமும் சரி, கணினி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானம் தரும். பயப்பட தேவையில்ல சுவாமி. பெட்ரோலியம் நிறுவனம், லிக்யூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவ பொருள் ஆகட்டும், விவசாய நிலத்துக்கு விற்பனை பண்ணுகின்ற மார்க்கெட்டிங் பண்ணுற அந்த உரம் சார்ந்த விஷயங்கள், விதைப்பு, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரும் சுவாமி. நல்ல வியாபாரம் நடக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை. என்னங்க கீழ்மட்டத்திலே இருக்கிற ஐயா நான் மேலோக்கு வரலன்னா இனிமேல் தான் படிப்படியாக மேலோக்கு வர போகிறீங்க. இது ஒரு ஸ்டார்டிங் என்று கூட சொல்லலாம். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஸ்டார்டிங் பண்ணி விடுதுங்க. ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை. நல்ல மார்க்கெட்டிங் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சாமி இந்த தனுசுக்கு. தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி மிதமான அளவுக்கும் மிதம் சார்ந்த விஷயத்துக்கும் பாதகம் இல்லாத அமைப்புக்கும் அமர்ந்திருக்கிறாரு. பிரச்சனைகள் இல்லை, பரவாயில்லை. தந்தை உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கோங்க. நல்லதே நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க யோக நரசிம்மரை, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட யோகா ஆஞ்சநேயரையும், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் சோளிங்கரில் வீட்டில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை வழிபடுங்க. அந்த யோகா ஆஞ்சநேயரை வழிபடுங்க. துன்பமெல்லாம் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.